எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சாட்டர்டே சண்டே ஒரு ஃபேமிலியாக ஒரு நல்ல மூவிக்கு போகணும் அப்படின்னா இந்த மூவிக்கு வரலாங்க. ஒரு மாதிரி என்ஜாயாக இருந்தது, ஹாப்பி என்டிங்கு. ஒவ்வொரு காமெடியுமே வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு பொலிட்டிக்கல் காமெடி வரும், அதை ஒரிஜினலாக ஃபீல் பண்ணி பார்த்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி அதே சமயம் ஒரு 9 கேரக்டர் மட்டும் தான் அப்படிங்கிறப்ப போரிங் இல்லாமல் கரெக்டாக அந்த ஃப்ளோவில் கொண்டு போனது வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட் மூவிங்க. அதான் சொன்னேனே, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது நீங்கள் போட்டில் 2 மணி நேரம் ஒரு கதையை இது பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த மாதிரி ஒரே இடத்துலனா பாலுமகேந்திரா சாரோட ஐ திங்க் வீடுன்னு நினைக்கிறேன். அந்த 2ஆம் பேச்சு ரகுவன் சார்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரே பர்டிகுலர் இடத்துல அந்த மொத்த ஸ்டோரி கொண்டு போக ரொம்ப கஷ்டம். அதை நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருங்க. அது நார்மல் சிம்புதேவன் சாரோட அந்த டைரக்டர், அவரோட காமெடி கிடையாது. ஃப்ராங்காக நான் சொல்லிடுறேன். ஏன்னா புலிகேசியை பார்த்துட்டு அந்த படம்ங்கிறதால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சிம்புதேவன் சார் எப்போவுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் கொடுத்துட்டே இருப்பார். பீரியட் மூவிஸில் கலக்குவார். அந்த வகையில் 1943 நடந்த 2 ஈவெண்ட் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்தது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது ஒரு டைலாக் பேசுவீங்க, வண்டி போயிடுவோம். ஸோ அதையே நான் பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, ஆடியன்ஸா பார்த்துட்டு உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும்போது நடிச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஸ்டைல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றது, இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு பண்ணதா பர்சனலாக சொல்கிறேன், அந்தளவுக்கு பண்ணுறத நான் பார்த்ததில்லை. இந்த ஃபிலிமில் இந்த மதுமிதா அவங்களோட எமோஷ்னல் சீனு, மற்றவங்களோட காமெடி சென்ஸு, அந்த சேட்டு கேரக்டரில் பண்ணவங்க, ஸோ எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு கண்டென்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிது. அதில் உண்மையை தான் சொல்லியிருப்பாங்க செம்ம இடத்துல, அதுவுமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. சென்டிமெண்ட் ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆனால் அதை சொல்கிறேமே, லவ் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இதில் அவர் வந்து அங்கங்கே காமெடி வரும். எது எப்படின்னா டார்க் ஹியூமர் காமெடியாக கொண்டு வரும். ஜஸ்ட் இன்டைரக்டாக கொண்டு வர ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை பாஸ் பண்ணுவார். அதில் ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி இன்டைரக்டாக கொண்டு வந்திருக்காரு. வாருங்களா, வாரை பற்றி அவ்வளோவா இல்லைங்க. அது ஸ்டோரி அதனால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ரூமர்னால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜப்பான் இது அதெல்லாம் நான் ஸ்டோரியான அதனால ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அதுதான், வேற எதுவும் கிடையாது. வார அந்த சண்டை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் காட்டியிருக்க சிம்புதேவன் சாருக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் என் ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரபா பிரேம்குமார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. அது ஒரு ஃபஸ்ட்டு படமாக இந்த படம் ஒரு இமோஷனல் டச்சாகவும் இருந்தது அண்ட் காமெடியாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. கண்டிப்பாக ஜிப்ரான் சார் மியூசிக் அப்படின்னும் போதே அவர் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர். அவரோட மியூசிக் வரும்போது ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கொண்டாட்டமாகவும் கைத்தட்டி ரசிச்சது நினைக்கும் போது சந்தோஷமாகும். யோகி பாபுவோட நடிச்ச அனுபவம் சார், அவர் கூட நான் நிறைய படம் இருந்தது. ஒரு அரசியல் காமெடி இருந்தது. எதையுமே உள்ளக்கு இன்வால்வ் ஆகாமே மேலோட்டமாக சொல்கிறப்ப அது ரொம்ப அழகாக இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு நல்ல படம். ஸ்லோவாகவே போகலைங்க. எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நெக்ஸ்ட் யார் என்ன பண்ணுவா, அவங்க என்ன பண்ணுவாங்க. அப்புறம் பர்சனலாக எனக்கு ஒரு சில இடங்கள் எந்த இடத்துல தோணுச்சுன்னா, நம்ம பர்சனலாக இந்த கோவிட் டைமில் நம்மளை மட்டும் தான் யோசிப்போம். சுற்றி உள்ளவங்க யாரை பற்றி, அவங்க என்னாச்சு, அவங்க என்ன, அதெல்லாம் யோசிக்க மாட்டால. அந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். அது எனக்கு உண்மை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அது நல்லா இருந்தது. ஃபேமிலி மூவிங்க, பெஸ்ட்டு ஃபேமிலி மூவி. ஒன்று என்ன சொன்னார்னா, நம்மளுக்குள்ளே ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணாமல் இதாக இருந்தாலேன்னு. அப்புறம் இன்னொன்று எவ்வளோ பேர் கவனிச்சாங்க தெரில. அந்த போட்டில் சென்னை பீப்புள்ஸ் இருப்பாங்க, தமிழ் பீப்புள் ஒருத்தங்க இருப்பாங்க, பிரிட்டிஷ் இருப்பாங்க, தெலுங்கு, ராஜஸ்தானி, மலையாளி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டேட்டை சார்ந்தவங்க இருப்பாங்க. ஸோ வி ஆர் ஒன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனால் சென்டிமெண்டல் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சென்டிமெண்டலாக கொடுத்தா இந்த காலத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து மிக்சியிலே கூட்டிகிட்டு போய் விட்டு வாங்கின போது அந்த கடலுக்குள்ளேயே நாங்கள் பயணப்படணும். அப்போ வந்து ஃபன்னாக ஜாலியாக எங்களோட ஆஃப் தி கேமரா
நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. படத்தில் நடிக்கும்போது இது ஒரு விஷயம் தோணிருப்பாங்க. ஸோ இந்த இடம் மக்களுக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது மக்கள் அந்த இடத்த கண்டிப்பாக பிடிச்சது. நாங்கள் என்னெல்லாம் இடம் பிடிக்கும்னு எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே மக்களுக்கு பிடிக்கிற வகையிலையும் ரசிக்கிற வகையிலையும் இருந்துச்சு. நன்றி. மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படம் பார்க்கணும், குடும்பமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு யூ சர்டிஃபிகேட்டட் மூவி அண்ட் எல்லாரும் ரசிக்கிற வகையில், எல்லா வயசும் ரசிக்கிற வகையில் நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்குது. வந்து பாருங்கள், ரெஸ்பான்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.